Yesu Yesu Raja, Yesu 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 Raja, Yesu Raja Inga Raja Yesu Raja Ranga Raja Yesu Raja, Inga Raja, Yesu Raja, Ranga Raja. Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நல்ல ரெண்டு கைகளை அசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாகிய இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். திரியேக தெய்வமே, திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya. 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 இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, என்னை முழுவதும் என்னை முழுவதும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருக்கிற நீர் செய்து கொண்டிருக்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் எல்லா அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்காகவும் அதிசயங்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya. 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 இயேசுவே, இயேசுவே, என்னை முழுவதும் என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணம் செய்கிறேன். உம்மிடம் அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் தேவைகள், என் தேவைகள், ஜெப விண்ணப்பங்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் பதில் தருகிறவரே, தருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. 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 இயேசுவே, இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையில் உமது வல்லமையையும் உமது வல்லமை அற்புதங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக நிறைவாக நான் பெற்றுக்கொள்வேன். நான் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, கடந்த 5 மாதங்கள் கடந்த 5 நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். 6வது மாதத்தில் 6வது இந்த முதல் புதன்கிழமை புதன்கிழமை மாதாவின் பரிந்துரையினால் மாதாவின் பரிந்துரை அற்புதங்களாலும் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நாங்கள் நிரப்பப்படும்படியாக நிரப்பப்படும்படி எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வேண்டுதல்கள் எங்களுடைய வேண்டுதல் அனைத்திற்கும் இன்று பதில் கிடைக்கிறது. பதில் கிடைக்கிறது. ஹalleluya. 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 இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும், எல்லா துன்ப துயரத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஹalleluya. ஹalleluya. 2 கரங்களை விரித்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம். என் அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவாதி தேவனுடைய இரக்கம் மட்டுமே நம்மை நிலைநிறுத்த முடியும். நாம் இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான தேவைகளின் மத்தியிலே பயணம் செய்கிறோம். நமக்கு முன்பாக நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். அன்பு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், வெறுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நம் கரத்தை பற்றி பிடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், நம் கரத்தை உதறி தள்ளிவிட்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள். நம்மை மார்போடு அணைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நாம் சாக வேண்டும், அழிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூறுகிறார், ஆண்டவரே, என் தாயும் என் தந்தையும் என்னை
நீர் என்னை ஏற்றுக்கொள்கிறீர். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு, என்னை புரிந்து கொள்வதற்கு மனிதர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் நீர் என்னை ஏற்றுக்கொள்கிறீர். என் அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கும் நிலையிலேயே நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்காக எப்போதும் நம் அருகிலேயே இருந்து நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். ஓடுகிறாயா, ஒளிந்து கொள்கிறாயா, முடங்கி கிடக்கிறாயா? பயப்படாத என் மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எப்போதும் நம்மோடு இருக்கிற ஒரு தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிறார். பாருங்கள், வேதம் சொல்கிறது, இயேசு ஆண்டவர் தம்முடைய அன்பு சீடர்கள், ஆண்டவர் மிகவும் மிகவும் அதிகமாய் நேசித்த சீடர்கள் அவரை புறக்கணித்தார், அவரை மறுதலித்தார், அவரை விட்டுட்டு சபிச்சு ஓடி போனாங்க. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் அவர்கள் முடங்கி இருந்த அந்த அறையிலே, கதவுகள் பூட்டப்பட்டிருந்த அந்த அறையிலே, நம்பிக்கை இழந்த அந்த சீடர்கள் நடுவிலே தோன்றி சொன்னார், அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்கப்பா, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? கலங்கி தவிக்கும் மனதிலே சமாதானம் இருக்குமா? உள்ளத்தில் போராடும் ஒரு மனிதனுடைய இருதயம் சமாதானமாய் இருக்குமா? அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கிறவனுக்கு சமாதானம் உண்டா? ஐயோ, நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாய் போக போகிறதே என்று நினைக்கிறவனுக்கு சமாதானம் உண்டா? ஒருவேளை பூட்டி இருந்த அந்த அறைகளுக்குள் இருந்த சீடர்களை போல் உள்ளத்திலே கவலையோடு வந்திருக்கிறீர்களா? கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? பயத்தின் நடுவிலே வந்திருக்கிறீர்களா? போராட்டத்தின் மத்தியிலே வந்திருக்கிறீர்களா? வியாதியின் வேதனையும் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறதே, என்ன செய்வேன் என்று வந்திருக்கிறீர்களா என்று ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். இயேசு உங்களை சந்திக்கிறார். என் மகனே, என் மகளே, பயப்படாத, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தொடுகிறார். அவருடைய கரம் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. இயேசுவின் கரம் உங்களை அணைக்கிறது. வாலிப மகனே, வாலிப மகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசத்தோடு அரவணைக்கிறார், நேசத்தோடு அரவணைக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. என் கண்ணீரெல்லாம் காண்பவரே, என் வேதனையெல்லாம் அறிபவரே, என் பிரச்சனைகளை எல்லாம் அறிந்தவரே, என் போராட்டங்களை அறிந்தவரே, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க. நல்ல குரலை உயர்த்தி வாயை திறந்து இயேசுன்னு கூப்பிடுங்க. இயேசு கூப்பிடுங்கப்பா. ஜீசஸ், 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 இயேசு கூப்பிடுங்க. இயேசு, இயேசு, இயேசு,
இயேசு. கூப்பிடுங்க. இயேசு 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 இயேசு. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறீர். பரிசுத்த ஆவியானவரே, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கண்களை மூடுங்கப்பா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல கரங்களை தட்டி என் தேவனேவை துதிக்கிறேன். நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து பாடுவோம். ஆமென். இயேசுவே ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல சந்தோஷமா பாடுங்க. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இயேசையா 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 இயேசையா. கை தட்டி வாய் திறந்து. இயேசையா இயேசையா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்கள் நல்ல வாய் திறந்து. ஆமென். துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. மகளே மகளே, துக்கங்களை சுமந்து கொண்டே. ஏசையா 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 பாடுவோம். ஏசையா 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 ஏசையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவே, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. தேவாதி தேவனுடைய வல்லமை மகளே மகளே உன் மீது இறங்கி வருகிறது. ஜீசஸ் இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து ஆண்டவருடைய வல்லமையினால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். சொல்லுப்பா. சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஏசையா 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 ஏசையா. குரலை உயர்த்தி. ஏசையா 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 ஏசையா
மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. உங்க மனதுருக்கம் இப்போ உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக. நான் மனதுருகுகிறேன் என்று சொன்னவரே, ஆயனில்லாத ஆடுகள் போல் இருந்த அந்த ஜனங்கள் மீது நீர் மனம் இறங்கினி. அந்த மனதுருக்கம் இப்பொழுதே இவர்கள் மீது இறங்கி வருவதாக. ஒரு முழுமையான விடுதலை கடந்து வரட்டும். மன சோகங்கள், துக்கங்கள், வியாதி, வருத்தங்கள் இப்பொழுதே இவர்களை விட்டு வெளியேறட்டும். நம்முடைய கரத்தின் வல்லமையினால் நீர் இவர்களை தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு மீதும் இரக்கமாயிருக்கும். தயவு செய்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 138 3 வசனம் பாருங்க. நான் மன்றாடிய நாளில் என் மனதிற்கு சொல்லுங்க. எல்லாம் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். எனக்கு பிரியமானவர்களே, நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க தேவன் இருக்கிறார். நான் உண்மையாகவே இந்த நாளிலே விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வியாதியின் மத்தியிலே உலகம் பதில் கொடுக்காமல் இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஏழ்மையின் மத்தியிலே இந்த உலகம் உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முறையிடும்படி, புலம்பி தவிக்கும்படி வாழ்க்கை இருக்கலாம். எல்லாரும் ஒருவேளை பார்த்து பரிகாசம் பண்ணிட்டு போகலாம். ஒருவேளை நெருக்கடியின் மத்தியிலே நீங்கள் அழுது தவித்து கலங்கி போயிருக்கலாம். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்று யோபுவை போல ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். யோபு சொன்னது போல், என் அடிமை, என் வேலைக்காரனை நான் கெஞ்ச வேண்டியது இருக்கிறவே என்று புலம்பினான். என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாய் மாறிவிட்டது. ஆண்டவரே, என் பலவீனம் யாருக்கு தெரியும்? என்னுடைய இயலாமைகள் யாருக்கு தெரியும் என்று சொல்லி அநேக உள்ளங்கள் வருத்தத்தோடு இருப்பதை தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நீண்ட நாளாய் எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, நீண்ட நாளாய் இந்த பலவீனம் என்னை ஆட்டி படைக்கிறதே. என் வியாதியின் மத்தியிலே ஒரு பரிகாச பொருளாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தவிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் சப்தத்திற்கும் பதில் கொடுக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். ஏழ்மையில் இருக்கிற மகனே, தரித்திரத்தில் இருக்கிற மகளே, ஆண்டவருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார். நான் ஒரு மதிப்பில்லாதவள், நான் ஒரு மதிப்பில்லாதவனா இருக்கிறேன். என்னை பார்க்கிறவங்க எல்லாம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை விட்டு ஒதுங்கி போறாங்க. எனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு நல்ல வருமானம் இல்லை, நாங்க பார்க்கிறவங்களுக்கு தரித்திரமா தெரியுமே. உன்னை உயர்த்தும்படி உன் சப்தத்திற்கு பதில் கொடுக்க தேவன் வந்திருக்கிறார்.
உன் முறையீடுகளை எல்லாம் கவனிக்கிறவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் நெருக்கடியில் இருக்கிறேன். பார்க்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து கேலி பொருளாய் கேலி செய்யறாங்க. என்னை பார்த்து கேள்விகளை எழுப்புறாங்க. பதில் இல்லப்பா, பதில் இல்ல. தூங்க முடியல, சிரிக்க முடியல. என் நெருக்கடியிலே உம்மை நோக்கி கதறுகிறேன். என் அன்பு உறவுகளே, என் ஆண்டவரின் பிள்ளைகளே, நீ கூப்பிடும் உமக்கு பதில் தருவார். பதில் தரும்படி ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்துவோம். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. மகளே, மகனே, கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். தேவ அபிஷேகம் இறங்கி வரட்டும். தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக. ஆமென். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். 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 உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஆமென். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், இயேசுவின் நாமத்திலே ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் வாய் பாடுவோம். திறந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வாய் திறந்து பாடுவோம். இயேசு வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி வாய் திறந்து ஒப்பு கொடுங்க. ஏசையா, உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்கப்பா வாய் திறந்து. ஏசையா, உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தி உள்ளேன். என் பாரங்கள் என்
சுமைகள் சொல்லுங்கப்பா. என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் நல்ல அர்ப்பணிங்கப்பா. இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். கைகளை விரித்து ஏசையா ஏசையா உம்மைத்தான் ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. முன்னே நிறுத்தி உள்ளே கல்லடைப்பு நோயிலிருந்து 2 பேரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். கர்ப்பப்பை சம்பந்த வியாதியிலிருந்து 9 பேருக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார். மூளை நரம்பிலே பிரச்சனையோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். நீண்ட நாட்களாக ஒரு சொத்து பிரச்சனைக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தின் ஜெப கருத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். தேவாதி தேவனுடைய வல்லமை மீது இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது உங்கள் குடும்பத்தின் மீது இறங்குகிறது. Praise the Lord. நீங்க கேட்கிறது ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் விரும்புவதை விட மேலானதை உங்களுக்கு செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்ல கைகளை வாய் திறந்து கைகளை விரித்து வாய் திறந்து சொல்லுங்க. நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவேன். நண்பனே நீ பயப்படாதே. சொல்லுங்கப்பா. நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவேன். நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுங்கப்பா. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து சொல்லுவோம். ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையோடு மன்றாடுவோம், நலன்களால் நம்மை நிரப்பிடுவார். நம்பிக்கையோடு மன்றாடுவோம், நலன்களால் நம்மை நிரப்பிடுவார். குறைவெல்லாம் என்று நிறைவாக, குறைவெல்லாம் என்று நிறைவாகும், குறைவெல்லாம் என்று நிறைவாக, குறைவெல்லாம் என்று நிறைவாகும். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜாவான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன்.
துதிக்குரிய பரிசுத்த நற்கருணை நாதருக்கு ஆராதனை 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 செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்கள், கண்களை மூடுங்கள். ஒரு நிமிடம் நம்மை முழுவதும் ஆண்டுடைய கரத்திலே தாழ்த்து. எனக்குரிய எல்லா நன்மைகளும் ஆண்டவரிடமிருந்தே வரும். ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற யாவும் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நீரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடும், ஆண்டவரும் உமக்கு பதில் தருவார். யோபு 22:27. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனையின் மத்தியில வந்திருக்கிறாயா? எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் அதை மாற்றுகிற ஆண்டவர் இயேசு உனக்கு இருக்கிறார். இயேசுவை நோக்கி நீ மன்றாடு. இப்பொழுதே எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார். மன்றாட்டுக்களை கேட்கிறவரே மானிடர் யாவரும் இடம் வருவர். சங்கீதம் 65:2. நம் கடவுள் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க கூடியவர். நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை உங்க வாழ்க்கையில பாவத்தில் கிடக்கிறீர்களா, தீமையில் கிடக்கிறீங்களா, நான் கூப்பிட்டா இயேசு எனக்கு பதில் தருவார? ஐயா, நீங்க கூப்பிடுங்க ஐயா. தம்பி, தங்கச்சி, நீ கூப்பிடு. உன் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடு. இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்யும்படியாகவே ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது நமக்கு எண்ணிலடங்காத அற்புதம் இருக்கிறதப்பா. அதனால் தான் பைபிள் சொல்கிறது, அவர் நமக்கு பதில் அளிக்கும் கடவுள். எப்படி பதிலளிப்பார்? எப்படி பதிலளிப்பார்? என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். யோவான் 14:14 சொல்கிறது, என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரிடமிருந்து எண்ணிலடங்காத அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் இதயத்தை தரங்க, வாயை தரங்க. பைபிள் சொல்கிறது, உன் வாயை விரிவாக தர, நான் அதை நிரப்புவேன். இயேசு சுவாமி சொல்லுகிறார், பாருங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் பிதா அவைகளுக்கு உணவளிக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல தகப்பன் உங்களை கைவிடுவாரா? உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கரையும் காக்கை குஞ்சும் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? மகனே, மகளே, ஏசு அப்பாவை பார்த்து சொல்லு, இந்த உலகத்தில் நான் மனிதர்களை நம்பவில்லை ஆண்டவரே,
உலகத்தில் இருக்கிற உயர் குடியினரை நம்பவில்லை ஆண்டவரே. எனக்கு நம்பிக்கை எல்லாமே நீங்க தான். என் அப்பா, நீங்க அன்புள்ள அப்பா. எனக்காக பெரிய பெரிய நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறீர். உம்மையை நான் ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் கை தட்டி பாடுவோம். ஆமென். எல்லாரும் தம்பி சகோதரனே வாய் திறந்து பாப்பா சொல்லு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? ஏசப்பா 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 ஏசப்பா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஏசப்பா 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 ஏசப்பா. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். கூப்பிடுவேனே எதிர்பார்த்த அப்பா உன்னை கண்ணாக்குகிறார், துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் ஆமென். கண்டு கொண்டார். ஆமென். கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஏசப்பா ஏசப்பா சொல்லுங்கப்பா. ஏசப்பா 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 ஏசப்பா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? கர்த்தர் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அப்பா கரம், அப்பா கரம் என் மேலங்க, என் மேலங்க. கடுகளவு பயமில்லைங்க. சொல்லுங்க. அப்பா கரம் என் மேலங்க, என்னதுக்கு பயப்படுற? கடுகளவு ஓஹோ. பயமில்லைங்க. அப்பா கரம் கடுகளவு பயமில்லைங்க. இயேசு கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. இயேசு கரம் என் மேலங்க, கடுகளவு. பயமில்லைங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்பாவோட கரம் நம்மோடு இருக்கிறது. ஏசப்பாவுடைய கரம் என்னோடு இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி அப்பாவோட கரம் என்னோட இருக்கு. நான் ஒருபோதும் வெறுமையா போகவே மாட்டேன். நான் வெறுமையா போக மாட்டேன். பைபிள் சொல்லுகிறது, நான் ஆண்டவரிடத்தில் உதவி வேண்டினேன், அவரும் என் மன்றாட்டை கேட்டு என்னை குணப்படுத்தினார். கை தட்டு. வியாதியில கூப்பிடுறியா? பலகீனத்துல கூப்பிடுறியாப்பா? நீ கூப்பிடுறது உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்காம இருக்கலாம்.
ஆனால் இயேசுவுக்கு நன்றாக கேட்கிறது. உன் படுக்கை நிலையிலிருந்தும் உன் இழி நிலையிலிருந்தும் உன் வியாதியின் நிலையிலிருந்தும் இயேசு உன்னை விடுவிக்கிறார். இயேசு உன்னை சுகப்படுத்துகிறார். இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சுகமானேன். சொல்லுங்க, நான் சுகமானேன். குரலை உயர்த்தி சத்தம் காணாதே. சுகமானேன், நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால். தம்பி சொல்லுப்பா, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே. சுகமானேன். கட்டிகள் கரைந்து போகிறது. சுகமானேன். வியாதிகள் வெளியேறுகிறது. பாவ சங்கீதன மண் அப்படியே போங்க. ஒரு 5 பேர் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. நம்பிக்கையோட போங்க. பாவ சங்கீதன பண்ணுங்கப்பா. பாவ சங்கீதன பண்ண போங்க. அங்க போங்க. இயேசு நல்லவர். பாவ சங்கீதன பண்ண போங்க. புதுசா வந்தவங்க இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்படியே அங்க போங்க. பாவ சங்கீதன பண்ண. சுகமானே, சுகமானே. நம்பிக்கையோட போங்க. சுகமானே. தங்கச்சி போங்க. இந்த நேரம் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. சுகமானே, சுகமானே. நல்ல கைகளை உயர்த்தி சுகமானே, சுகமானே. அப்படியே வலது கரத்தை எடுத்து நோயுள்ள இடத்துல வைங்க. நோயுள்ள இடத்துல வலது கரத்தை வைங்க. இப்போ இயேசுவின் கல்வாரியின் அன்பு, இயேசுவின் காயப்பட்ட கரம் உன் வியாதிகளை தொட்டு சுகப்படுத்துகிறது. இயேசுவின் நாமத்தில் தீராத வியாதிகள், பலவீனங்கள் உங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார். கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, நீண்ட நாளா இருக்கிற இந்த வலி, இந்த வேதனை, இந்த கட்டி, இந்த நரம்பு தளர்ச்சி, ரத்தத்துல, என்னுடைய ரத்த நாளங்கள்ல, இதயத்துல, சிறுநீரகத்துல, தலைப்பகுதியில, எலும்புல, மூட்டுல, மச்சையில, கர்ப்பப்பையில எங்க பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் தொடுங்கப்பா, சுகப்படுத்துங்கப்பா, என்னை சுகப்படுத்துங்கப்பா. அப்படியே கையை வைத்தே சொல்லுங்க, சுகமானே, நான் சுகமானே. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். சொல்லுங்கப்பா, பூரண சுகம் தருவார். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா, நலம் தரும் தெய்வம். அப்படியே கைகளை சிரசுல வைங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டங்கள், கஷ்டங்கள், உங்கள் பரிதவிப்புகள், போராட்டங்கள் எல்லாம் மாறுபடி தேவனாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். நீ ஏழையா, தரித்திரத்தில் இருக்கிறியா, கடன்ல இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா, நஷ்டத்தில் இருக்கிறியா, இயேசு உனக்கு பதில் கொடுக்கிறார். திருமண தடைகள் மாறுகிறது, எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது, இயேசு உன்னை தொடுகிறார். மகளே, திருமண தடைகளோடு குழந்தை பாக்கியம் இல்லாம நீ எங்க பிரச்சனை சந்தித்தாயோ அந்த இடத்துல நீ ஏழையாய், உலகம் கைவிட்ட உன்னை, உலகம் வெறுத்த உன்னை ஆண்டவர் சந்திக்கிறார். இயேசு உன்னை சந்திக்கிறார், இயேசு உன்னை தொடுகிறார், இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறார், இயேசு உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. நேரம் இல்ல, குரலை உயர்த்தி கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவே, வாயை திறந்து கூப்பிடுங்க.
தரிசனங்களும் பிரிந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது. நல்வாழ்வின் பாதைகளை ஆண்டவர் திறக்கிறார். தடைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. நீங்க இன்னைக்கு கேட்கிற எல்லாம் நடக்குது. அப்படியே சிரசுல கை வைத்து சொல்லுங்க, கைகளை வைத்து சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உங்கள் விண்ணப்பங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுங்க, உங்கள் கண்ணீரை ஒப்பு கொடுங்க, உங்கள் கவலைகளை ஒப்பு கொடுங்க. இயேசுவே 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 வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நல்ல குரலை உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க. தேவ வல்லமை இறங்குகிறது. அற்புதம் செய்கிற ஆண்டவர், அதிசயம் செய்கிற ஆண்டவர், விடுதலை தருகிற ஆண்டவர், வெற்றியை தருகிற ஆண்டவர், நன்மையின் பாதையை திறக்கிற ஆண்டவர். கூப்பிடுங்க, இயேசுவே. அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுமப்பா, எனக்கு அற்புதம் செய்யுமப்பா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஆண்டவர். ஒரு 3 பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வெளிநாட்டு வேலைக்காக 2 பேருக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். கப்பல் வேலைக்காக ஜெபிக்கிற 13 பேருடைய ஜெபக்கருத்துக்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். உமக்கு ஸ்தோத்திரம். 2 பேருக்கு திருமண தடைகள் நீங்கி ஆண்டவர் திருமண வரத்தை தந்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா 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 இயேசப்பா. கூப்பிடுங்க, இயேசப்பா இயேசப்பா. ஓ, வாயை திறந்து கூப்பிடுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசப்பா. இயேசப்பா இயேசப்பா. குரலை உயர்த்துங்க, இயேசப்பா இயேசப்பா. வாயை திறந்து இயேசப்பா 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 இயேசப்பா. நஷ்டமெல்லாம் போக்கிடுவீர், வருமானத்தின் பாதை திறந்திடுவீர். நஷ்டமெல்லாம் போக்கிடுவீர், வருமானத்தின் பாதை திறந்திடுவீர். இயேசப்பா 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 இயேசப்பா. ஆண்டவரே, என் கணவரை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பெற்றோரை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். என் தேவனே, எங்களை ஆசீர்வதியும். வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசப்பா 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 இயேசப்பா. இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. இயேசப்பா
அற்புதம் நடக்குது. தொழில் தடைகள் மாறுகிறது. பிள்ளைகளை படிப்பு காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். கண்களை அப்படியே திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்படியே வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க நேரங்க பிரியமானவங்க. இதுவரை தம்பி சகோதரா நம்ம கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு பெயர் இயேசு. தங்கச்சி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜீசஸ் கூப்பிடுங்கப்பா, கூப்பிடுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. என் மகனுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கட்டும், என் பேர பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கட்டும், என் கணவருக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு நல்லதை மட்டுமே நீர் தருகிறீர். நான் முறையிடும் பொழுது என்னை கவனிக்கிறீர். என் நெருக்கடி வேளையில் நீர் பதில் தருகிறீர். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். கைகளை உயர்த்துவோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர நீங்க பாடுங்க. எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? சத்தமா நீங்க மட்டும் பாடுங்க. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் அறியலாம் முறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர். அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாடி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனம் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. நல்ல சத்தமா நீங்க நினைக்கிறத நினைச்சு பாடுங்க.
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி டென்சி ராணி சொல்றாங்க, எனது அக்கா மகள் நிர்மல் குமார் ரொம்ப நாட்களாக வரன் அமையாமல் இருந்தான். அதன் பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து 7 வாரம் பொருத்தனை செய்து ஜெபித்தேன். இப்போது திருமணம் ஆகிவிட்டது. நல்ல திருமண வரனை அமைத்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சர்மிளா சொல்றாங்க, ஆலந்தலையிலிருந்து, எனது மகள் என்எம்எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று 2 வருடம் ஆகியும் பணம் வரவில்லை. நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து 2 வாரம் மாதாவின் சப்பரத்தை தூக்கி ஜெபித்தேன். இப்போது ஏற்கனவே வரவேண்டிய 2 வருட பணமும் சேர்த்து வந்து விட்டது. இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி அமளி சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து, எனது மகள் ஜோனிட்டா நெஞ்சு வலியுடன் அவதிப்பட்டால் நான் பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று காட்டி ஊசி போட்டு கூட்டி வந்தேன். வலி இல்லாமல் இருந்தால் பிறகு 2 நாட்கள் கழித்து வலி வந்துவிட்டது. அதன் பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து எனது மகளுக்காக ஜெபித்தேன். பிள்ளைகளை வைத்திருக்கிறாள், என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தேன். பிறகு வீட்டிற்கு சென்று கேட்டேன், வலி இல்லை என்று சொன்னாள். அன்றிலிருந்து இன்று வரை வலியே இல்லை. மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி பிரெயிலின் சொல்றாங்க, ஆலந்தலையிலிருந்து, எனக்கு ஒரு பக்கமாக முகத்தில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது. நான் மருத்துவமனையில் காட்டினேன். ஒரு நரம்பு கட்டாகிவிட்டது என்று கூறினார்கள். நான் பிரதரிடம் ஜெபித்தேன். பிரதர் ஜெபித்து விட்டு ஒன்றும் பயம் வேண்டாம், 7 வாரம் வாங்க என்றார்கள். நானும் 7 வாரம் வந்தேன். எனக்கு இப்போது பூரண சுகம். இந்த பிரச்சனையினால் காலையில் 5 மாத்திரை, இரவு 5 மாத்திரை போட்டேன். ஆனால் இப்போது எந்த மாத்திரையோ மருந்தோ சாப்பிடவில்லை. பச்சிலையோ கழும்போ குணமாக்கவில்லை. ஏசப்பா அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி யோனிகா சொல்றாங்க, எனது அண்ணன் மஜு வெளிநாட்டு வேலைக்காக நான் ஜெபித்தேன். அதே போல வெளிநாட்டு வேலையும் கிடைத்து பிளைட்டுக்கு புறப்பட்டு செல்லும் வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிவிட்டது. 7:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஒன்றும் ஓடாது நின்று கொண்டிருந்தோம். பிரதருக்கு போன் செய்தோம், விவரத்தை சொன்னோம். பிரதர் இன்னும் அரை மணி நேரத்தில் பிளைட் ஏறிவிடுவான் என்றார்கள். அதே போல ஏறிவிட்டான். இப்போது எனது அண்ணன் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தைக்கு நங்க எங்களை நன்மையின் பாதையில் வழிநடத்திய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கிருபா சொல்றாங்க, ஆலந்தலையிலிருந்து, எனது மகன் மார்க் வாக் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அங்கு சமையல் செய்ய குக் இல்லை. அதனால் எனது மகனை சமைக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவன் குக் இல்லை. ஆனாலும் 2 மாதம் சமையல் செய்திருக்கிறான். பிறகு ஒரு குக்கு வந்திருக்கிறார். அவனுக்கு சமையல் செய்ய தெரியவில்லை. அதனால் அந்த பையனை இறக்கி விடலாம் என்று நினைத்திருக்கிறார்கள். பிரச்சனை வந்து பையனை அடித்திருக்கிறார்கள். பிறகு எனது மகன் அந்த பையனுக்காக ஜெபிக்க சொன்னான். நானும் ஜெபித்தேன். இப்போது அந்த பையன் கப்பலில் வேலை பார்க்கிறான். எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி சகாய ராணி சொல்றாங்க, ஜோரிஸ் டினோ ஜெனி 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற செய்த
என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஜெம்ரோஸ் சொல்றாங்க, எனது மகன் கிரைஸ்டின் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க, ஆலந்தலையிலிருந்து ஜெனி 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஸ்மைலா 2வது சாட்சி சொல்றாங்க, பேங்கில் நகை ஈடு வைத்திருந்தேன், திருப்பும் நாளும் முடிந்து விட்டது, பிறகு போய் கேட்டதற்கு தரவில்லை. நான் பிரதரிடம் ஜெபிக்க சொன்னேன், பிரதர் நாளை போய் கேளுங்கள் தருவார்கள் என்றார்கள். அதே போல போய் கேட்டேன், தந்தார்கள். இல்லாத இடத்தில் இருக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க, எனது தோழியின் கணவர் கல்லடைப்பு நோயிலிருந்து பூரண சுகம் கிடைக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி மேரி சொல்றாங்க, கொம்புத்துறையிலிருந்து இருமலினால் 3 வாரம் அவதிப்பட்டேன், மருத்துவமனையில் சென்று காட்டியும் கேட்கவில்லை. பிறகு பிரதரிடம் போன் பண்ணி ஜெபம் செய்தேன். பிரதர் திருப்பாடல் 127 இறைவார்த்தை 20 இயேசு தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்ற இறைவார்த்தையை வாசிக்க சொன்னார்கள். நானும் வாசித்தேன், பூரண சுகம் கிடைத்தது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சகோதரி மேரி 2வது சாட்சி சொல்றாங்க, எனது மருமகனுக்கு வெளிநாட்டில் ஒரு பிரச்சனை, 3 வருடம் தொழிலுக்கு செல்ல முடியாதபடி இருந்தது. நான் பிரதரிடம் போன் பண்ணி ஜெபம் செய்தேன். பிரதர் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது என்று கூறினார்கள். அதே போல இப்போது பிரச்சனை முடிந்து தொழிலுக்கு சென்று விட்டார். எங்களுடைய பொருளாதார தேவையை அறிந்து எங்களை கீழாக்காமல் மேலாக்கி வழிநடத்திய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி கெல்மா சொல்றாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து என் மகளுக்கு கல்லூரியில் மேல் படிப்பு படிப்பதற்கு சீட் கிடைக்க செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி இன்பினா சொல்றாங்க, 1 வாரமாக எனக்கு காய்ச்சலாக இருந்தது, 5 நாட்கள் ஆகியும் காய்ச்சல் விடவில்லை. இரத்த பரிசோதனை செய்து பார்த்ததில் டைபாய்டு என்றார்கள். 3 நாட்கள் ஒரே வாந்தியாக இருந்தது. நான் பயந்து வேறு மருத்துவமனைக்கு சென்று காட்டினேன். இரத்த பரிசோதனை செய்தார்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். பிறகு இரத்த அளவு குறைந்து விட்டது என்றார்கள். நான் இயேசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன், ஒன்றும் இருக்கக்கூடாது என்று. அதே போல ஒன்றுமில்லை என்று ரிப்போர்ட் வந்துவிட்டது. மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்று சொன்ன இறைவார்த்தைக்கு எனக்கு தொட்டு சுகம் தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி மல்லிகா சொல்றாங்க, எனக்கு ஒரே கால் வலியாக இருந்தது, எல்லா மருத்துவமனையில் காட்டியும் கேட்கவில்லை. பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்து என் கால் வலியை பூரண சுகம்தாக்கிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. சகோதரி பாப்பாத்தி சொல்றாங்க, சேர்ந்த பூமங்கலத்திலிருந்து எனது கணவர் சேவியர், அவர் கண்ணில் ஏதோ தூசி போன்று விழுந்து விட்டது. கண் வீங்கி ஒரே இரத்த கலராகிய விட்டது. 4 நாட்கள் ஒரே வலி வேதனையுடன் இருந்தார். மருத்துவமனைக்கு கூப்பிட்டும் வரவில்லை. 5வது நாள் புதுமை எண்ணெயை எடுத்து போட்டு 53 மணி ஜெபமாலை சொல்லி ஜெபம் செய்தேன். உன்னை தொட்டவன் என் கண்ணின் மணியை தொட்டான் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க என் கணவரை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.